பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 4வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது: கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள் என்று சொல்லி என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் இதை தான் விரும்புகிறார். தேவன் சூழ்நிலைகளை ஒருபொழுதும் பார்ப்பதில்லை. சூழ்நிலைகளை பார்த்து நம்புகிற மனிதர்களை அவர் நோக்கி பார்ப்பதும் இல்லை என்பதாய் நாம் அநேக முறை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். சில நேரங்களிலே தேவன் தன்னை சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டவராய் அவர் காட்ட விரும்புகிறார். அல்லாவிட்டால் சூழ்நிலைகள் தேவனை விட ஒருபொழுதும் பெரியவைகள் இல்லை என்பதையும் அவர் காட்டி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் சூழ்நிலைகளை காட்டிலும் தேவனை நம்புகிறார்களோ, சூழ்நிலைகளை விட தேவன் பெரியவர் என்பதாய் அவர்கள் விசுவாசிக்கிறார்களோ, அவர்களுக்கு தேவன் எப்பொழுதுமே நல்லவராகவே இருந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி போகலாம் என்று நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய் அவர் கடற்கரை ஓரமாய் நடந்து போகிறார். இப்படி கடற்கரை ஓரமாய் அவர் நடந்து போகிற பொழுது இதோ அங்கே மீனவர்கள் தங்களுடைய படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர் அந்த படகின் ஒன்றின் மேலே அவர் ஏறி சற்றே கரையிலிருந்து உள்ளே தள்ளும்படி சொல்லி அந்த படகிலிருந்து அவர் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்படி உபதேசம் பண்ணின பிற்பாடு அந்த படகினுடைய உரிமையாளராகிய சீமோன் பேதுருவை பார்த்து, நீங்கள் கடலில் தள்ளி கொண்டு போய் உங்களுடைய வலையை வலப்புறமாய் போடுங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே இந்த சீமோன் பேதுரு என்கிற ஒரு மனிதனை குறித்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அந்த கடலை குறித்து நன்றாய் அறிந்தவர். இந்த கடலிலே பகலிலே அங்கே மீன்கள் பிடித்தல் என்பது அது இயலாத காரியம். இப்பொழுது சீமோன் பேதுருவுக்கு 2 விதமான ஒரு சூழ்நிலைகள் அல்லாவிட்ட சவால்கள் காத்திருக்கிறது. ஒன்று, அவனுடைய அனுபவம் சொல்லுகிறது, இந்த கடலிலே பகல் வேளைகளே மீன்களை பிடிக்க முடியாது, மீன்கள் கிடைக்காது. இன்னொன்று, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்பொழுது படகை சுதரம் இந்த பகல் வேளையிலே வலையை போடுங்கள் என்று சொல்லி. இதே வேளையிலே சீமோன் பேதுருவுடைய கூட்டாளிகள் கரையிலே நின்று இவனை கவனித்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? இவர் சொல்லுகிறார், அவருக்கு இந்த கடலை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஆனால் இவன் எந்த நம்பிக்கையிலே இந்த வலையை போடுகிறான் என்பதாய் பார்த்து கொண்டிருக்கலாம். இப்பொழுதுதான் சீமோன் பேதுரு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். ஐயரே, முழுவதும் இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு விட்டோம், ஒன்று எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் இந்த வலையை போடுகிறேன் என்று சொல்லி போட்டு அவன் திரளான மீன்களை பிடித்தது மாத்திரமல்ல, அவனுக்கு அருகாமையில் இருந்த அவனுடைய கூட்டாளிகளையும் கூப்பிட்டு அவர்களுக்கு உதவி செய்யும்படி 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக அந்த மீன்களை பிடித்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை ஒருபொழுது நோக்காதீர்கள். சூழ்நிலைகளை தாண்டின கர்த்தரை எப்பொழுது நம்புகிறோமோ, என்றென்றைக்கும் தேவ சமூகத்திலே நம்முடைய நம்பிக்கை வைக்கிறோமோ, சூழ்நிலைகளை தாண்டின நம்பிக்கை மாத்திரமே தேவனிடத்திலிருந்து நமக்கு அற்புதத்தை பெற்றுத்தர முடியும். எனவே அந்த நம்பிக்கையை தேவன் பேரில் இன்னும் ஆழமாய் நாம் உறுதியாய் வைக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நீர் எங்கள் தெய்வம் அல்லவா? அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே, சூழ்நிலைகளை காட்டிலும் நீர் பெரியவர் என்பதையும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா நிலைகளிலும் என்றென்றைக்கும் நாங்கள் உம்மை நம்புவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறபடியினால்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, இந்த சீமோன் பேதுருவை போல உலகத்தை பார்க்காமல், எங்களுடைய அனுபவத்தை பார்க்காமல், ஆண்டவரே எங்களுடைய சொந்த புத்தி எங்களுக்கு சொல்லுவதை கேளாமல், தேவன் எங்களுக்கு எதை சொல்லுகிறீரோ அதை மட்டும் வைத்து கொண்டு தேவனையே முழுவதுமாய் நம்பி ஆண்டவரே நாங்கள் அற்புதங்களை வெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். கூட இருந்த ஆசீர்வதியும், நன்மைகளையும் கிருபைகளையும் தாரும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.